Hi guys, welcome to Travel Area Channel. பாக்குற அனைவருக்கும் சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எங்க வந்துரும் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான பீச்சை தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் டாப் 5ல இருக்கக்கூடிய பீச்சை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த பீச்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பீச் எதுன்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய பீச் தான். இது சென்னைக்கு பீச் மட்டும் இல்ல, முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் அந்த பீச்சை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா எல்லா பீச்சை நம்ம பார்க்கலாம் வாங்க. भजले राम नाम सुख धाम, भजले राम नाम सुख धाम, भजले राम नाम सुख धाम तेरा. மகாபலிபுரம் பீச்சை பார்த்தோம். செம்ம சூப்பராகவே இருந்தது. நீங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு இதுமாரி பகல் டைம் வரீங்க, மார்னிங்கே இந்த இடத்துக்கு வரீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக வாங்க, கேப்பெல்லாம் கொண்டு வாங்க. வாட்டர் பாட்டில் ரொம்ப மெயின். வெயில் பயங்கரமாக இருக்குது, ஆனால் தண்ணிக்கு வந்துட்ட பிறகு செம்ம சூப்பராக இருக்கும். பீச் வேறு லெவலில் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. காய்ஸ், நம்ம பீச்சு போகிறதுக்கும் வரிசையாக கடை தான். என்ன கடை இருக்குது பார்த்தீங்கன்னா, லேடிஸுக்கு ரொம்ப முக்கியமானது ஜுவல்ஸு, அந்த ஐட்டம். அப்புறம் பாய்ஸுக்கு வாட்ச்சு, அப்புறம் டேட்டோ, அப்புறம் குழந்தைங்க வந்து டாய்ஸு. அப்புறம் மகாபலிபுரம் ரொம்ப ஸ்பெஷல்னா இந்த சிலை. இந்த நீங்கள் குடைவர கோயிலெலாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு மலையே வந்து குறைஞ்சி அதை அழகாக கோயில் கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. பீச்சுக்கு போகிற வழியில் இது ஃபுல்லாக கடை தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரேட்டை வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது, பரவாயில்ல. ஆனால் ஃபேமிலி கூட்ட வந்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கேப்பு, அந்த வாட்டர் பாட்டிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நீங்கள் சாப்பாடெலாம் நீங்கள் உள்ளே கொண்டு போகலாம். உள்ளே எங்கேனாச்சும் வச்சு நிழல் எங்கே இருக்குதோ அங்கே வச்சு சாப்பிடலாம். அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுக்கிறாங்க. ஆனால் வேஸ்டேஜ் பொருளை வந்து டஸ்ட்பினில் போட பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங். அங்கேருந்து நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு போகலாம். காய்ஸ், நம்ம அடுத்ததாக எந்த பீச் வந்துடும் பார்த்தீங்கன்னா கோவளம் பீச். இது ஈவினிங் டைமில் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பகல் டைம் வந்துடாதீங்க, வெயில் அதிகமாக இருக்கும். இங்கே நிழல் எதுவுமே இருக்காது. இங்கே வந்து நீங்கள் மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து வாங்கிட்டு போகலாம். ஏன்னா போட்லேருந்து இறங்கணுன்னே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய போட் இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் ஈவினிங் டைமில் வந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. அதே ஏர்லி மார்னிங் வரவங்க வந்து மீன் வாங்க வரவங்க. இப்போ இங்கே சின்ன சின்ன அப்படியே கேம்ஸ் இதெல்லாம் இருக்குது, அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம். காய்ஸ், இந்த கோவளம் பீச்சில் நீங்கள் குளிக்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாக குளிக்கணும். ஏன்னா இங்கே உள்ள வந்து நிறைய பாறை இருக்கும். அடிக்கிற அலை போஸுக்கு வந்து அப்படியே உங்கள் பாடியை வந்து அந்த பாறையில் வந்து தள்ளி விட்டுரும். அதனால கொஞ்சம் கவனமாக குளிங்க. நிறைய இடத்துல வந்து இங்கே போட் மேனே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்து குளிங்க, இந்த இடத்துல குளிக்காதீங்க, பாறை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் டைவ் அடிக்கிறேன் அதை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மண்டையை உடச்சிக்காதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து குளிங்க. ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. அதுவும் ஈவினிங் டைமில் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு லாங் ட்ரிப்பு, அதாவது ஃபேமிலியோட கொஞ்சம் அழகான ஒரு லாங் ட்ரிப் போகணும், பைசா எதுவுமே செலவாகக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த கோவளம் பீச்சுக்கு வரலாம். இங்கே நல்லாவே இருக்கும். அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அங்கே தெரியுதா? ஏதாவது போட்டிங் ரேஸ் நடக்குதா என்ன தெரியல, போட் ரேஸ் நடக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் அங்கே ஒரு ஏதோ ஈவெண்ட் நடக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உள்ளே இருந்தது, மண் அரிப்பை, அதான் அலை வந்து 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 ரொம்ப இது பக்கவே வந்துடுச்சு இந்த இடத்துல. அது லாங்காக இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன பீச் தெரியுமா? ப்ளூ ஃபிளாக் பீச். இப்போ நம்ம அடுத்ததான் அங்கதான் நம்ம போறோம். காய்ஸ், மார்க்கெட்ல விற்கிறதுக்காக மீனை வந்து ஏலம் விடுறாங்க. 8000 ரூபா 4000 ரூபா மொத்தமா ஒரு பெரிய பல்கா வந்து எடுத்துட்டு போயிடலாம். மார்க்கெட்ல விற்கிறவங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஓகே. நம்ம வீட்டில் சமைக்கிறோம் அது மாதிரினா நம்மளுக்கு வந்து தனி ரேட்டு போடுவாங்க. ஏன்னா மார்க்கெட்ல என்ன ரேட் போடுறாங்களோ அதே தான் இங்கே போடுவாங்க. ஏன்னா ஹோல்சேல்ல கொடுக்குறாங்களா, அதுக்கு அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே காய்ஸ், இங்கே பார்க்கிங்கும் வந்து வீக் டேஸில்
அங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா பார்க்கிங் கிடைக்குது பெரிய விஷயம். அது ஈவினிங் டைம்ல வந்து பார்க்கிங்கே கிடைக்காது. இப்போ நம்ம டே டைம்ல இருக்கனால கொஞ்சம் பார்க்கிங் இருக்குது நிறைய அந்த இடத்துல. அதான் பார்க் பண்ணிக்கிட்டோம். இங்க சரியான காத்து சென்னையில. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததான் ப்ளூ ஃபிளாக் போயிடலாம். அப்படியே அங்க கைஸ் நம்ம அடுத்ததா வந்து ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கு தான் வந்துக்கிறோம். அடிக்கிற வெயிலுக்கு ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கு மத்தியான டைம்ல யாரும் வராதிங்க. ஈவினிங் டைம்ல வந்தா கூட பெட்டர் தான். 3 மணிக்கு வந்தா செம்ம சூப்பரா இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப நீட்னஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க பாக்குற இடம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், பீச்சுக்கு போறதுக்கே எதுவுமே ரூட்டு கொடுத்துக்கிறாங்க பாருங்க. நம்ம போன பீச்லயே இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா டிக்கெட் பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஒரு ஆளுக்கு வந்து 5 வயசு மேல இருக்கிற குழந்தைக்கு, அது 5 வயசு மேல இருக்கிற எல்லாருக்குமே வந்து 30 ரூபா தான். பைக்கு வந்து 10 ரூபா, காருக்கு வந்து 40 ரூபா போல இருக்குது. ஓகே, நீங்க டிக்கெட் பிரைஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, நோட்டீஸ் போர்டில் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம், ஆரோ வாட்டர், அப்புறம் சின்னதா கஃபே, அந்த டீ, சமோசா, பப்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். அதனால வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது முக்கியமா போட்டோ ஷூட்டுக்கும் கப்புள்ஸுக்கும் ரொம்ப பெஸ்டான ஒரு இடமே சொல்லலாம் இந்த ப்ளூ ஃபிளாக் பீச். ஆல்ரெடி இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலுக்குள்ள இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. டாப் 5ல வந்து இந்த பீச்சும் ஒண்ணுதான். சென்னையில முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். கோவளம் பீச்சும் பக்கத்துல தான் இருக்குது. இது கோவளத்துல ஏரியால தான் இந்த ப்ளூ ஃபிளாகே இருக்குது. மெரினா பீச்சில் கூட இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர் மெரினா பீச். அதுக்குள்ளே இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சை பாத்துருங்க. காய்ஸ், நான் சொன்ன பாத்தீங்களா எந்த அளவுக்கு செம்ம நீட்டா இருக்குது பாருங்க. பீச்சுனா இதாங்க பீச். உண்மையில செம்ம அட்டகாசமா இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு அந்த நிழல் கூட எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிழல் கூட. அப்புறம் உள்ள வந்து ஃபிஷ் ஸ்பா இருக்குது. அதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்றாங்க 10 நிமிஷத்துக்கு. அப்புறம் ஏர்லி மார்னிங் நீங்க வரீங்கன்னா இங்க ஃபிஷிங் பண்ணலாம். நீங்க அதை தூண்டிலாம் எடுத்து வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிஷிங் பண்ணுவாங்க. இவங்களே அந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வரும்போது அந்த ஆப்ஷன் இருந்தது. அப்புறம் ப்ரொஃபஷனல் போட்டோ இல்லைன்னா வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்கணும், ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் மோஸ்டா இந்த இடத்துல தான் சூஸ் பண்ணுவாங்க. இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஈவினிங் வந்தாலும் சரி, மார்னிங் வந்தாலும் சரி, ரொம்ப செம்ம சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல நிறைய ஃபேமிலி மேன் வந்துருக்குறாங்க எல்லாருமே. இனி கொஞ்சம் அலை வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா அடிக்குது. ஏன்னா நம்ம நிக்கிற இடத்துக்கே வருது. மகாபலிபுரத்துலயும் பார்த்தோம், கோவளத்துலயும் பார்த்தோம், இங்கேயே அதே தான். ஓகே, இதை பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான விஷயம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் பீச்சுக்கு போலாம் வாங்க. காய்ஸ், நம்ம ப்ளூ ஃபிளாக் பீச்சை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது எங்க போறோம் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச் தான் போறோம். உண்மையாலே ப்ளூ ஃபிளாக் பீச் ரொம்ப அருமையான பீச். ஃபேமிலியே நல்லா தாராளமா இந்த இடத்துக்கு கூட்டு வரலாம். ரொம்ப சேஃப்டி வச்சு ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த பீச்சுக்கு போறாலும் இது மாதிரி ஒரு சேஃப்டி இருக்காது. இது நைட் 8 மணியோட க்ளோஸ் ஆயிடும். அதனால வந்து வீக் டேஸ்ல வந்து ரொம்ப க்ரௌட் இருக்கும். ஏன்னா இப்போ மத்தியான டைம் க்ரௌட் இருக்காது. ஈவினிங் ஒரு 3 o'clock மேல பாருங்க இந்த இடத்துல செம்ம க்ரௌட் இருக்கும். உண்மையிலே இது பாருங்க, பசங்களுக்கு ஒரு ஏத்த ஒரு இடமே இருக்கும். குழந்தைங்களை ஃப்ரீயா விட்டு விளாட வைக்கலாம். எந்த இடத்துலயாச்சும் குப்பை இருக்குதா பாத்தீங்களா, அந்த அளவுக்கு செம்ம நீட்டா இருக்கும் இந்த இடம். அப்புறம் எமர்ஜென்சி ரூம் இருக்குது. ஏதாச்சும் விளாடும் போது இன்ஜுரிஸ் வந்துச்சுன்னா எமர்ஜென்சி ரூம், அப்புறம் மேனேஜர் ரூம் இருக்குது. இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியை கூட்டி வரதுக்கு பெஸ்டான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் இந்த ப்ளூ ஃபிளாக் பீச். அடுத்ததா நம்ம ஜாலியா இருக்குதுக்கு ஈவினிங் டைம்ல சென்னை பக்கத்துல ஒரு அருமையான பீச்னா பெசன்ட் நகர் பீச் தான். இப்போ நம்ம அதுதான் பார்க்க போறோம் வாங்க. கைஸ், இப்போ நம்ம அடுத்ததா எங்க வந்துக்கிறோம் பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச் தான் வந்துக்கிறோம். நைட் டைம்ல வந்ததா இது பாக்குறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு வேற லெவல்ல இருக்குதுங்க. இங்க வந்து ஃபுட்டுக்கும் வந்து குறைச்சல் இருக்காது, கேம்ஸ் அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைச்சல் இருக்காது. ஃபேமிலியோட இந்த பெசன்ட் நகர் பீச் வருவாங்க. ஆனா சென்னையோட சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான ஒரு பீச்னா பெசன்ட் நகர் பீச் தான். இப்ப
இப்போ இந்த பீச்சை நம்ம பார்க்கலாம் வாங்க. கைஸ், வீக்கெண்ட் வந்தாலே பெசன்ட் நகர் ஒரு திருவிழா மாரி தான் இருக்கும். அந்த சாட்டர்டே சண்டே நைட்லாம் வந்து பயங்கர க்ரௌடா இருக்கும். நீங்களே பாருங்க எத்தனை பேர் வந்துடுறாங்க ஃபேமிலியோட. ஏன்னா சென்னை பக்கத்துல ஒரு அழகான ஒரு பிளேஸ், பீச் தான் ரொம்ப பெஸ்டான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். இங்க வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டோன்னா பொட்டேட்டோ ரோலு, கார்னு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது, அப்புறம் டெசர்ட்டு, இந்த ப்ரௌனி எல்லாமே வந்து இங்க இருக்கும். ஃபுட் ஐட்டத்துல சொல்றேன். இப்போ அடுத்ததான் நம்ம கொஞ்சம் தூரம் வெளியே போனோம்னா ஸ்ட்ரீட் சைடு வந்து நல்ல பிராண்டட் ஃபுட்டே வந்து நிறையவே இருக்கும். ஆனால் சீ ஃபுட்டு ட்ரை பண்ணோம்னா பெசனாக இருக்கு. இந்த ஒரு ஸ்பாட் நல்ல சிட்டிங்கில் போட்டிருப்பாங்க, சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். காசு வந்து கொஞ்சம் ஐயா தான் இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றபடி வந்து ஃபேமிலியோட வரும்போது அந்த காசு பற்றிலாம் யோசிக்க மாட்டோம். நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக போதா, இந்த வீக்கெண்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமா, அதுதான் நினைப்போம். ஓகே கைஸ், இப்போ இந்த சைடு பார்த்தாச்சு. அப்படியே வெளியே வந்து முக்கியமான விஷயம்லாம் பார்த்தலாம். ஃபேமிலியோட பெசனாருக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock தான். 5 o'clock வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கிங் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து டைம் ஆக ஆக பார்க்கிங் எங்கேயுமே கிடைக்காது. 9-9:30 மேலே தான் பார்க்கிங்னாச்சு கொஞ்சம் இடம் விடுவாங்க, அதுவே வந்து பார்க்கிங் கிடைக்காது. அதனால வந்து ஒரு 5 o'clock சூஸ் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட வர மாதிரி இருந்தால். இப்போ இந்த இடத்த வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். Guys, ஃபைனலா வந்து நம்ம மெரினா பீச் வந்துடும். இப்போ டைம் எக்ஸாக்டா வந்து 9 o'clock ஆகுது. ஆனா க்ரௌட பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. பார்க்கிங்கே கிடைக்கல இந்த இடத்துல. அதனால வந்து காரை வந்து ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு உங்களுக்கு மெரினா பீச்சை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு பைக் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா பைக்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். கார்னா இங்கேருந்து பார்க் பண்ணிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க நடந்து போற மாதிரி இருக்கும். 2 and 3 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்புறம் அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதிலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ரொம்பவே பெரிய ஒரு கார்டன் மாரி அமைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். இப்போ மெரினா பீச் ரொம்ப இருட்டாக இருக்குது. அதை மிட் நைட் டைமில் மெரினா பீச்சுக்குள்ளே போகாதீங்க. போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. பகல் டைம், டே டைம்லலாம் நீங்கள் போகலாம், விசிட் பண்ணலாம். இங்கே மெரினா பீச்சுக்கு வரக்கூடிய பெஸ்டான டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங், ஏர்லி மார்னிங் வரலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வாக்கிங் போவாங்க, பார்க்கலாம். ஈவினிங் வந்து ஒரு 3 o'clock 4 o'clock வந்துருங்க. ஏன்னா அப்போதான் வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாகவே ஃபுட்ஸு தான் இந்த இடமே. எல்லா டெசர்ட் ஐட்டமும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாப்பாடுலேருந்து ஃபிஷ்ஷு ஃப்ரைலேருந்து டிஃப்ரெண்ட் கேக்கு டைப்பு எல்லாமே இந்த இடத்துல பார்க்க முடியும். இன்க்ளூட் ஐஸ்கிரீம் இருக்கும் இந்த இடத்துல இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்கிறாங்க இந்த இடத்துல. அதனால வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஃபுட் ஷாப் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இப்படியே வளவலன்னு பேசாமல் அப்படியே நான் 1 by 1 காட்டுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போகலாம். காய்ஸ், பயங்கர இருட்டா இருக்குது. கூட்டம் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா மிட் நைட் டைம், அது 10 மணிக்கு மேலே எங்கெல்லாம் கூட்டம் வராது. ஏன்னா போலீஸ் வந்து ரவுண்ட்ஸில் இருப்பாங்க.
இங்கே மறுபடியும் வந்து பேட்ரோலில் வருவாங்க. வரும்போது வந்து பப்ளிக் வந்து எல்லாரும் மூவ் பண்ண சொல்கிறாங்க. அதனால வந்து மெயின்லேயே எல்லாரும் நின்றுவாங்க. அந்த ஃபுட் கோர்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நின்றுவாங்க. அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து புதுசாக ஒன்று நான் பார்த்தேன். அதை எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் பார்க்குறேன். சாப்பிட்றது மட்டும் டைனிங் டேபிள், அந்த டேபிள் போட்டு உட்கார வைப்பாங்க. நம்ம ஃபேமிலியோட வரோம், கீழே தரையில் உட்காரோன்னா அவங்களே வந்து ஒரு பெட்ஷீட்டோ மேட்டை போட்டு அங்கே உட்கார வச்சு நல்லா வந்து கவனிக்கிறாங்க. அது சூப்பராக இருந்தது. மேபி ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது இல்லை பர்த்டே பார்ட்டி இல்லை நீங்கள் ட்ரீட் தரணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்பாட்டை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னை இங்கே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது, அது வேணால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காக நான் உள்ளே போயிட்டு நான் வரேன். கைஸ், ரொம்ப இருட்டாக இருந்தனால வந்து உங்களுக்கு காட்ட முடியல. அது ஈவினிங் டைமில் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா அது சூப்பராகவே இருக்கும். மெரினா பீச்சு இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் பீச், அதாவது ரொம்ப நீளமான பீச்சு. இது கொஞ்சம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸு, இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனால் சேப்பாக்கம், அப்புறம் தீவுத்திடல், இப்படி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இந்த மெரினா பீச்சில் தான் இருக்குது. அதனால வந்து பார்க்கறதுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. நிறைய விஷயத்த வந்து இங்கே நிறைய விஷயத்த நீங்கள் பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த 5 நாள் வந்து ஒர்க்கிங் டைம், அதனால அந்த ரிலாக்ஸை வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னுச்சின்னா கண்டிப்பாக மெரினா பீச் தான் வருவாங்க. நிறைய பேர் சென்னைக்கு வரவங்க டூரிஸ்ட் பிளேஸ்னா இந்த மெரினா பீச் தான் ஒன்று. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. சென்னையில் முக்கியமான விஷயத்த டூரிஸ்ட் பிளேஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பீச் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போவாங்க. அதனால் வந்து மெரினா பீச் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது வந்து எங்களோட ரொம்ப ஃபேவரட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் எங்களுக்கு. அதனால் இதை நம்பி நிறைய பேர் வந்து கடை போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு போகிறோம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொன்ன விஷயத்த வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. சென்னையில் வந்து டாப் 5 பீச்சை வந்து நம்ம பார்த்து முடித்தோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு போயிடலாம் வாங்க. கைஸ், நம்ம பார்த்ததுலேயே எல்லாமே முக்கியமான பீச் தான். சென்னையோட முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஃபேவரட்டான பீச் ஒன்று இருக்கும். அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓ கைஸ், இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.